ஒரு அருமையான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் பச்சடி எப்படி செய்து பார்த்துடலாம். அதுவும் இந்த சம்மருக்கு நீர் சத்து உள்ள காயை சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 300 கிராம் பீர்க்கங்காய் எடுத்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. பருப்பு கலர் நல்லா மாறி வந்ததும் 20 சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுங்க. வேர்க்கடலை கலர் நல்லா மாறி வந்ததும் இப்போ 1 ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், தனியா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பல்ஸ்லேயே இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தக்காளி கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அப்படியே பச்சடியோடு சேர்த்துருங்க. இந்த பச்சடி நல்ல சூடான சாதத்தோடு நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ டீட்டெயிலாக அளவுகளோடு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.